வீடியோவில் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ட்ரூ ஷேப் ராம்பஸாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அந்த டயக்ராமை வந்து ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம். A square prism axis 110 mm long is resting on its base in HP. The edges of the base are equally inclined to VP. அதாவது ஒரு ஸ்கொயர் ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட சைடு என்ன அப்படிங்கிறது கொடுக்கல. ஹைட் வந்து 110 mm கொடுத்துருக்காங்க. Resting on base in HP in such a way that the edges of the base are equally inclined to VP. அதாவது நார்மலாக ரெஸ்டிங் கண்டிஷன் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஸ்கொயர் இப்படி ரெஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸ்கொயர் இப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா 2 edges parallel அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 edges perpendicular அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஆல் த எட்ஜஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஸ்கொயரை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அதாவது 45 டிகிரி இன்க்ளைனில் ஸ்கொயரை ட்ரா பண்ணணும். தேர்ட் எப்படி கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துருவாங்க 30 ஆர் 35 அப்படின்னு. அந்த ஆங்கிளுக்கு ஸ்கொயரை ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் 30 டிகிரி இன்க்ளைன் டு விபி இந்த மாதிரி கொடுப்பாங்க. நமக்கு இந்த சம்மில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஆல் எட்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன்க்ளைன் டு விபி. அப்படின்னா நம்ம ட்ரா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்கொயரை 45 டிகிரி இன்க்ளைன்ட் ஆங்கிளில் ட்ரா பண்ணணும். 45 டிகிரி இன்க்ளைன்ட் ஆங்கிளில் ட்ரா பண்ணணும். A prism is cut by an axillary inclined plane passing through the midpoint of the axis in such a way that the true shape of the section is rhombus having the diagonals 100 mm and 50 mm. Draw the projection அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த என்டையர் ப்ரிசமும் ஒரு பிளேனை வச்சு கட் பண்ணுறாங்க. அந்த பிளேன் எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஸோட மிட் பாயிண்டில் மீட் பண்ணுது. அதோட ட்ரூ ஷேப் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு ராம்பஸாக இருக்குது. அந்த ராம்பஸ்க்கு டயகனல் கொடுத்துருக்காங்க 100 mm and 15 mm. ஸோ இதை வந்து உங்களோட ஃபைனல் டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலி இன்க்ளைன் டு ஹெச்பிங்கிற மாதிரி ஸ்கொயரோட பேஸை ட்ரா பண்ணியிருப்பாங்க. தென் 110 mm ஹைட் உள்ள ஒரு ப்ரிசமை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தென் ப்ரிசமோட மிட் பாயிண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்டை வச்சுட்டு ட்ரூ ஷேப் ராம்பஸாக வர மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. இந்த ராம்பஸோட டயகனல் கொடுத்துருக்காங்க. இதோட டயகனல் என்ன அப்படின்னா 50 mm அண்ட் இன்னொரு டயகனல் என்ன அப்படின்னா மேஜர் டயகனல் என்ன அப்படின்னா 100 mm. இதில் கிரிட்டிக்கல் திங் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கொயரோட சைடு என்ன அப்படிங்கிறது கொடுக்கல. சரிங்களா? அதை நாம் தான் ஃபைன் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை எப்படி ஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது நமக்கு ராம்பஸ்க்கு 2 டயகனல் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா 50 mm டயகனல் ஒன்று, அதுக்கப்புறம் 100 mm டயகனல் ஒன்று. இந்த 100 mm டயகனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செக்ஷனல் பிளேனோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அது சாலிடில் பெனட்ரேட் ஆகிற இந்த லென்த்துக்கு ஈக்குவலாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ராம்பஸோட மேஜர் டயகனல் இருக்கும். அப்போ இதோட மைனர் டயகனல் அதாவது 50 mm எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இங்கே டாப் வியூவோட டோட்டல் ஹைட்டுக்கு, அதாவது இங்கே 2 to 4 அந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இதில் 2 to 4 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 1 to 3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவில் 1 to 3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த லென்த் 100 mm மேஜர் டயகனல், இந்த லென்த் என்ன அப்படின்னா 50 mm மைனர் டயகனல். அதாவது கீழே ட்ரா பண்ண போட ஸ்கொயருக்கு டயகனல் என்ன அப்படின்னா 50 mm. ஸோ டயகனல் தெரியும், சைடு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டயகனலோட ஆஃப் என்ன அப்படின்னா 25 mm. ஸோ 25 mmக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம் 25 mm ரேடியஸ்க்கு. அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன். இந்த லைனோட லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னா 50 mm இருக்கும். ஏன்னா 25 mm ரேடியஸ் அப்படிங்கிறப்போ தென் இந்த 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்கொயர் வரும். உங்களுக்கு ஸ்கொயரோட சைடு என்னங்கிற அவசியமே இல்லை. சரிங்களா? ஸோ இஃப் யூ நோ தி லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் we can draw the square by using the circle. ஸோ இப்போ கிவன் டேட்டா பார்க்கலாம். எ ஸ்கொயர் ப்ரிசம், அதுக்கு சைடு வேல்யூ கொடுக்கல, ஹைட் கொடுத்துருக்காங்க 110 mm, ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி, ஈக்குவல் இன்க்ளைன் அப்படிங்கிறது ஸ்கொயரை வந்து 45 டிகிரி ஆங்கிளில் ட்ரா பண்ணியிருப்பீங்க. செக்ஷனல் பிளேனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்ஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸோட மிட் பாயிண்ட்டை மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இதோட ட்ரூ ஷேப் என்ன அப்படின்னா ராம்பஸோட டயகனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சம்மை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே எனக்கு ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 50 mm டயாமீட்டர் இருக்கிற ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணணும். 50 mm டயாமீட்டர் இருக்க ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணணும். அது உள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயரை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, 50 mm ரேடியஸ் 50 mm டயமீட்டர் இருக்க ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு ட்ரா தி டயமீட்டர்ஸ், ஒரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும் சென்டர் வழியாக. ஸோ ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் கிடச்சிட்டு, தென் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் எனக்கு 4 பாயிண்ட் கிடைக்கிது. அந்த 4 பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் கிடச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது ஸ்கொயரை ட்ரா பண்ணி முடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஸ்கொயர் ப்ரிசமோட பேஸ் ஸ்கொயரை ட்ரா பண்ணியாச்சு. நேம் வைக்கிறேன். நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா பேஸ் சர்ஃபேஸ்க்கு ஏபிசிடின்னு வைக்கிறேன். இது பாட்டம் சர்ஃபேஸ். ஸோ அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். தென் டாப் சர்ஃபேஸ்க்கு நேம் வைக்கிறது பிக்யூஆர்எஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். பிக்யூஆர்எஸ் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு ட்ரா த ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த ஸ்கொயர் ப்ரிசம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பாயிண்ட்டையும் நான் வந்து மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஹைட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 110 mm 110 mm ஹைட் இருக்கும். ஸோ 110 ஹைட் இருக்க மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் இப்போ இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட ஃப்ரண்ட் வியூவை வெரி தின் லைனாக வரைஞ்சிருக்கேன். செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நேம் வைக்கிறேன். பேஸ் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி. ஸோ திஸ் ஒன் இஸ் ஏ அண்ட் பி அண்ட் சி. ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுனால டேஷ் வரும். ஸோ நார்மலாக அந்த ஸ்கொயர் ப்ரிசம் பிரமிட்லாம் ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸு, செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸோட இனிஷியல் வீடியோஸை, பேசிக் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரிசம் ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நேமிங் எல்லாத்தையும் வச்சாச்சு. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தின் லைனில் ப்ரிசமோட டாப் வியூ ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அல்டிமேட் ஏம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் ஹவு டு மேக் தி ட்ரூ ஷேப் ராம்பஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஸ்கொயர் ப்ரிசம்க்கு சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ராம்பஸை எப்படி மேக் பண்ண போகிறோம்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராம்பஸ் க்ரியேட் ஆகிறப்போ இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இதோட மைனர் டயகனல் வந்து 50 mm சம்மில் கொடுத்துருக்காங்க. மேஜர் டயகனல் என்ன அப்படின்னா 100 mm கொடுத்துருக்காங்க. இந்த மைனர் டயகனல் 50 mm அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்கே ஸ்கொயரோட டயகனல் 50 mm இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரூ ஷேப் ஆட்டோமேட்டிக்காக 50 mm வந்துடும். அதே மாதிரி கட்டிங் பிளேனோட லென்த்து உங்களுக்கு 100 mm இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட மேஜர் டயகனல் 100 mm க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அதை தான் ட்ரா பண்ண போகிறோம். கட்டிங் பிளேன் எங்கே இருக்குது அப்படின்னா they have given the meets at the midpoint of the axis. ஸோ ஆக்சிஸோட மிட் பாயிண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மீட்டிங் பாயிண்ட் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு பின்னாடி நான் டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ப்ரிசமோட ஹைட் என்ன அப்படின்னா 110 mm. 110 mm ட்ரா பண்ணியாச்சு. தென் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். 110க்கு மிட் பாயிண்ட் பார்த்தேன் அப்படின்னா மிட் பாயிண்ட் வந்து 55 mm. ஸோ 50 and this one is 55. 55 mm நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஸில் நான் மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த மிட் பாயிண்ட் 55 mm. ஸோ இந்த மிட் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணணும். அந்த கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணுறப்போ அந்த கட்டிங் பிளேனோட லென்த் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 100 mm இருக்கணும். அதாவது இந்த பக்கம் ஒரு 50 இருக்கணும், இந்த பக்கம் ஒரு 50 இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பஸில் 50 mm எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிடும் அப்படின்னா 100 mm லென்த் இருக்கிற செக்ஷனல் பிளேன் கிடச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50 mm ரேடியஸ் எடுத்துக்கிறேன். 50 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே ஒரு ஆர்க் அடிக்கிறேன், அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா 100 mm இருக்கிற எனக்கு செக்ஷனல் பிளேன் கிடச்சிடும். ஸோ செக்ஷனல் பிளேன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரா பண்ணியாச்சு. இப்போது ரிமைனிங் பார்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திக் பண்ணுறேன். செக்ஷனல் பிளேன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன் ஃப்ரண்ட் வியூவோட ரிமைனிங் எட்ஜஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திக் பண்ணுறேன். தென் நான் கட்டிங் பாயிண்ட்டுக்கு நேம் வைக்க போகிறேன். நேம் வைக்கிறது 1 2 3 தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜு அதாவது சிஆர் ஒரு எட்ஜ் இருக்குது, அப்போ ஒரு கட்டிங் பாயிண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கியூபி அப்படிங்கிற ஒரு எட்ஜ் இருக்குது, எஸ்டி அப்படிங்கிற ஒரு எட்ஜ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இன்னொரு கட்டிங் பாயிண்ட் வரும். 2 எட்ஜ் இருக்கிறதுனால இந்த இடத்துல 2 கட்டிங் பாயிண்ட் இருக்கும்.
அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா PA அப்படிங்கிற ஒரு எட்ஜ் தான் இருக்குது. அப்போ ஒரு கட்டிங் பாயிண்ட் தான் வரும். ஸோ டோட்டலாக 4 நம்பர் ஆஃப் கட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஷேப் தான் ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது. ட்ரூ ஷேப் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா செக்ஷனல் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். த்ரூ ஆல் த கட்டிங் பாயிண்ட்ஸ், எல்லா கட்டிங் பாயிண்ட்ஸ் வழியாகவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்ஷனல் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செக்ஷனல் பிளேனுக்கு பேரலாக டயக்ராமை விட்டு வெளியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதுதான் என்ன அப்படின்னா x1 y1. ஆல்ரெடி செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸோட பேசிக் சம்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஃபைன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா கட்டிங் பாயிண்ட்டில் இருந்தும் செக்ஷனல் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செக்ஷனல் பிளேனுக்கு பேரலாக டயக்ராமுக்கு வெளியே தள்ளி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x1 y1 ஆக்சிஸை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு மெஷர் ஆல் த கட்டிங் பாயிண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி டாப் வியூவில் கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபியில் இருக்கிற கட்டிங் பாயிண்ட் வந்து 1, QBயில் பாயிண்ட் நம்பர் 2, CRயில் பாயிண்ட் நம்பர் 3, அண்ட் தென் அதாவது ஆல்ரெடி சொல்கிறேன் ஏபியில் பாயிண்ட் நம்பர் 1, QBயில் 2, CRயில் 3, SDயில் 4. ஸோ எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் டாப் வியூவில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போது டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி ட்ரூ ஷேப் ட்ரா பண்ண வேண்டியதான். எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா XY லைன்லேருந்து 1 அப்படிங்கிற கட்டிங் பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ அதே இல்லை x1 y1லேருந்து அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். அதாவது XYலேருந்து 1ங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி x1 y1லேருந்து அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா XYலேருந்து பாயிண்ட் நம்பர் 2வை மெஷர் பண்ணி அதே ப்ரொஜெக்டார் லைனில் x1 y1லேருந்து பாயிண்ட் 2வை மார்க் பண்ணணும். பாயிண்ட் 2. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதே மாதிரி மற்ற பாயிண்ட்ஸையும் XYலேருந்து 4 அப்படிங்கிற பாயிண்ட்டை மெஷர் பண்ணி XYலேருந்து 4 அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 4. அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3 XYலேருந்து பாயிண்ட் நம்பர் 3யை மெஷர் பண்ணிக்கணும். அதே ப்ரொஜெக்டார் லைனில் XYலேருந்து பாயிண்ட் நம்பர் 3 என்ன பண்ணிக்கிறோம்னா மார்க் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 3. இப்போது இந்த 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராம்பஸ் கிடச்சிடும். இந்த ராம்பஸ் தான் என்ன அப்படின்னா 50 mm 100 mm டயகனல் இருக்கிற ராம்பஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேட்சிங் ட்ரா பண்ணுறேன். ட்ரூ ஷேப்புக்கும் செக்ஷனல் டாப் வியூக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேட்சிங் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி செக்ஷனல் டாப் வியூக்கும் இந்த ஹேட்சிங் நார்மலாக வந்து 45 டிகிரி அரௌண்ட் 45 டிகிரி ஓரியன்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹேட்சிங் ட்ரா பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போது ஃபைனலாக ட்ரூ ஷேப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயகனல் 50 mm இருக்கும், இந்த டயகனல் 100 mm இருக்கும். தட்ஸ் இட். தேங்க்யூ.